தேவன் தம்முடைய அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில அவருடைய அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், தாங்கிக் கொள்ளும் ஆற்றலை தந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 50வது அதிகாரத்தினுடைய 6 மற்றும் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அடிக்கிறவனுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவனுக்கு என் தாடை யோனிதரமா செய்தேன், ஒப்பு கொடுத்தேன். யார் சொல்ற? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் திரித்துவத்தினுடைய 2வது நபராக இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசன முன்னறிவிப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. அடிக்கிறவனுக்கு முதுகையும் தாடை மயிரை பிடுங்குறவனுக்கு தாடை எந்திரமா செய்தேன், ஒப்பு கொடுத்தேன். அவமானத்திற்கும் ஊமிழ் நீருக்கும் என்னுடைய முகத்தை எந்திரமா செய்யல, மறைக்கல. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா நொண்டி எழும்பி துள்ளி குதிச்சு ஓடுவான். அவர் ஒரு வார்த்தை சொன்னா கடலும் காற்று எந்திரமா செய்யும், அமைதியாகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா மரித்த சடலம் கூட எந்திரமா செய்யும், உயிரோடு எழும்பும். ஆனா பரம பிதாவுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக தன்னை அவர் அர்ப்பணித்தார். சிருஷ்டிப்புகள் சிருஷ்டிகரை அடித்தது, உதைத்தது, காரி உமிழ்ந்தது, துப்பியது. ஆனா அவர் என்ன தெரியுமா செய்தாரா? இந்த அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என்னுடைய முகத்தை மறைக்கல. 7வது வசனம் சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆண்டவர் துணை செய்தான்னா நமக்கு அடி விழக்கூடாது, அப்படித்தானே நம்ம பிரசங்கம் கேட்கிறோம். ஆண்டவர் நமக்கு துணை செய்தான்னா நம்ம அடிக்கிறவர்களாக தான் இருப்போமே தவிர அடி வாங்கக்கூடியவங்களா இருக்க மாட்டோம். ஆண்டவர் நமக்கு துணை செய்தா நமக்கு மூஞ்சில உமிழ் நீர்லாம் வராது, எது தெரியுமா வரும்? பன்னீர் தான் வரும். அப்படிதான் நம்ம பிரசங்கம் கேட்டு பழகிருக்கோம். இங்க சொல்லியிருக்கு, அவமானத்திற்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை என்ன தெரியுமா செய்யல, மறைக்கல. ஏன் மறைக்கலன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு அறிந்திருக்கிறேன், என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன். என்ன அருமையான வசனம்! கற்பாறைக்கு மேல நீங்க போய் துப்பலாம், அது என்ன செய்யாது, திருப்பி துப்பாது. கற்பாறைக்கு மேல நீங்க ஏறி மிதிக்கலாம், கற்பாறைக்கு மேல நீங்க எழும்பி டான்ஸ் ஆடலாம், அது என்ன செய்யாது, ஒண்ணுமே செய்யாது. உங்களையும் என்னையும் தேவன் இப்படிதான் மாற்ற விரும்புகிறார். அப்போ தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, நம்முடைய வாழ்விலுடைய சோதனைகள் வருகிற பொழுது அவைகளை தாங்கிக் கொள்வதற்கு வேண்டிய ஆற்றலை தருகிறார்.